மெனோபாஸ் ஏன் ஹாப்பியா இருக்கணும்? ஹாப்பி மெனோபாஸ் பற்றி நம்ம ரேரா தான் கேள்விப்பட்டிருப்போம். மெனோபாஸ் அப்படின்றது 45 வயதுல இருந்து 50 வயது வரை ஏற்படக்கூடிய உடல்ல ஒரு பெரிய மாற்றம். கர்ப்பப்பை அது ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடிய ஒரு தன்மை தான் மெனோபாஸ் அப்படின்றது. அதை நம்ம புரிந்து கொள்ளாம மெனோபாஸ் அப்படிங்கும்போது ஒரு பயம் ஏற்பட்டுருது. எனக்கே கூட இதை பற்றி முழுமையா தெரியறதுக்கு முன்னாடி மெனோபாஸ் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டம் இருக்கும், வயிற்று வலி இருக்கும், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங் இருக்கும் அப்படின்றதெல்லாம் எனக்கே கூட ஒரு பயமா இருந்துச்சு. இப்போ நான் ப்ரீ மெனோபாஸ் டைம்ல இருக்கேன். இந்த ப்ரீ மெனோபாஸ் டைம் அப்படின்றது என்னன்னா, மெனோபாஸ்க்கு நம்ம உடம்பு நம்மள தயார்படுத்தும். அப்படி தயார்படுத்தும் போது கண்டிப்பா மூட் ஸ்விங் நமக்கு தெரியும். மூட் ஸ்விங் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா, திடீர்னு நம்மள அறியாம நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம், திடீர்னு எந்த ஒரு விஷயமுமே இருக்காது, நம்ம ஒரு கவலையிலேயே இருப்போம். ஸோ இது நம்ம ஒரு அவேர்னஸோட யோகா அண்ட் மெடிடேஷன் நம்மளோட லைஃப்ல கொண்டு வரும்போது நிச்சயமா மெனோபாஸை நம்ம ஒரு ஹாப்பியா கொண்டு போக முடியும். நம்ம மெனோபாஸ் பற்றி தொடர்ந்து நிறைய தகவல்களை அடுத்தடுத்த வீடியோகள்ல நம்ம பார்க்க போறோம். இது போன்ற நல்ல தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தாய்நாடு பேஜை ஃபாலோ பண்ணுங்க.